ஹாய் ஹலோ என்ன காட்டிகிட்ருக்கேன்னு தெரியுங்களா? நம்ம வேண்டான்னு சொல்லி தூக்கி போடும் ஒரே ஒரு காஞ்ச மிளகா சீட்ஸுங்க. ஏன்னா நம்ம கிள்ளி போடும்போது அதுலேருந்து கீழே விழும் விதைங்க. அப்புறம் பாக்ஸில் வந்து நம்ம காஞ்ச மிளகாலாம் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுவோம் பாருங்கள். அதை தூக்கி போட்டு அந்த செடிங்க இதுங்க இங்கே பாருங்கள். 2 மிளகா தெரியுதுங்களா? ஆக்சுவலாக இப்போ தான் இது க்ரோ ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே எலிங்க ஒரு வேலை மோசம் பண்ணிது செடி எல்லாத்தையும். பட் அதுலேயும் மிஞ்சி தப்பிச்சு வளர்ந்து 2 காய் வச்சு காய்ச்சிருச்சு. இன்னும் பூலாம் இருக்குது, சில மொட்டுக்களும் இருக்குது. பார்க்கலாம். இந்த எலிக்கிட்ட கொஞ்சம் தொல்லையாக தான் இருக்குது. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, இங்கே வேர்க்கடலை செடி நாங்கள் போட்டு வச்சுருந்தோம். நாங்கள் பண்ண பெரிய தப்பு போல இருக்குது அதுதான். ஸோ இன்னும் வந்து இருங்க காட்டுறேன். இது பாருங்கள், பிடுங்கி பிடுங்கி தின்னுட்டு செடியை இது பாருங்கள், தெரியுதா எப்படி? இங்கே பாருங்கள், எல்லா செடியும் பாருங்கள். வேர்க்கடலை செடி பிடுங்கி ஒரு காய் பாக்கியில் நல்லா வெளுத்து வாங்கி தின்னுட்டு தூக்கி போட்டுட்டு போயிடுச்சு. ஆக்சுவலாக ரொம்ப வேர்க்கடலை கிடையாது, ஆனால் அந்த 1-2 வேர்க்கடலை கூட அதுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு ஓடி போச்சு. அடுத்தது ஒரு செடி இருக்குது. இதுக்கு மேலே விட்டால் இது சரி வராதுன்னு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா இங்கே இருந்த ஒட்டுமொத்த வேர்க்கடலை செடியும் அது பார்த்து பார்த்துட்டு போயிடுச்சு இல்லையா? அது தேட்டர் ஆஃப் த ஓனர் நம்ம பார்க்க வேணாவா? இருங்க பிடுங்குவோம். ஐயோ, நம்ம பிடுங்குனா வேர்க்கடலை வரல, செடி தான் வந்திருக்கு. ஐயோ, ஆசாசையாக வளர்த்த செடி பிடுங்கிட்டேன். இதில் இருக்கா என்னன்னு தெரில. இதில் இல்லை இப்போதைக்கு. இது மாதிரி எல்லாம் பிஞ்சு. என்னப்பா வச்சா அது வந்து இப்போ எப்படியோ அது உள்ளே வந்து பார்க்கும். அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.